நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திருட்டு நாய்களா, பேனர் அடித்ததா அடிச்சிங்க, எதுக்குடா அப்படி தப்பாக எடுத்திருக்கீங்க, எதுக்குடா இந்த லா போட்டு வச்சுருக்க, அதுக்கு என்ன லா போடணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, சண்முகம் சும்மா இருப்பா, என்ன பெரிய லாவாக இருந்தானே, நடு லாவாக இருந்தானே, சின்ன லாவாக இருந்தான் என்ன, எங்கள் ஐயாவுக்கு பேனர் நாங்கள் இப்படி தான் வைப்போம் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு உரி அடிக்கிறதுக்கு பானை வேணும்ல, பானை, அதுக்கு பானை இல்லை, உன் மண்டையை திருப்பி போட்டு உன் மண்டையில் அடிக்க வேண்டியதான். டேய் வெட்டுக்கிளி, அந்த இதை எட்ரா அப்படின்னு சொல்லி சனியனை அங்கேருந்து அடித்து துரத்தி விட்டுறாங்க. இவங்களாம் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சவுந்தரபாண்டி, நம்ம சிவபாலன், அவங்க அம்மா, அப்புறம் அவங்க அக்கா எல்லாருமே வந்துட்டு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. எக்கா உனக்கு கூட தெரியுமா, நானும் வேணா சொன்னேன், அந்த சனிய பையன் கேட்காம எனக்குன்னு ஒரு பெரிய பேனர் வச்சுட்டாங்க்கா, அதுலேயே அது எழுதியிருக்கானே, என்னென்னமோ எழுதி வச்சிருக்கான் போல, வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேக்கான் அப்படின்னு சொல்ல, நல்ல பெருசாக வைக்க சொன்னியா, ஊரில் எல்லாரும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல, அதை சொல்லாமல் இருப்பனாக்கா 8 குத்துக்கு நிற்கும்ல அப்படின்னு சொன்னது. இப்போ தான் என்னமோ நான் வைக்க சொல்லலை, அவன் தான் விருப்பப்படி வச்சான் அப்படி இப்படின்ற, வாயை திறந்தாலே பொய், உன் வாயை திறந்தாலே புழுவன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் சொல்ல, டேய் ஆக்கங்கிட்ட மூதி, இனி ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுடா, சை நீ ஓட்டி நான் வரணும்னு தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. அடுத்து வந்துட்டு அந்த பொங்கல் நடக்கிற இடத்த தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மூப்பனதி என்னையா இது, இந்த ஒரு பேனர் இருக்கு, அந்த பக்கம் பஞ்சாயத்து தலைவர் ஒரு ஆளுக்கு மட்டும் தானே வைக்கணும்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தோம், என்ன இது கேட்கவே இல்லை, இந்த பேனர் ஒன்று அடிச்சு தூக்குங்க அப்படின்னு சொல்ல, ஐயா அதில் இருக்கிறது யாரு நீங்களே பாருங்க, பெரிய ஐயா, அப்புறம் எடுத்தோன்னே தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தானே வைக்கணும், கேட்காம வச்சா இப்படி தான், அதை எவன்டா வச்சு, அந்த சனியை தான் வச்சிருப்பான், அவனை சனியை கூப்பிடு அப்படின்னு சொல்ல, சனியா அங்கே தான் இருப்பான், டே சனியா இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு மூப்படாதி கூப்பிட்டு முத்துப்பாண்டிக்கிட்ட கோர்த்து விட்டுறாங்க. இந்த பேனரை உடனே எடுத்து காலி பண்ணு, யாரை கேட்டு நீ வச்ச, இங்கே ஒரு உள்ள பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, என்ன சின்னையா அப்படிலாம் பேசுறீங்க, ஐயாக்கு எப்பவுமே வைக்கிறதானே உங்களுக்கு தெரியாதா, அது இல்லாமல் பேனரில் யார் இருக்கா நீங்களே பாருங்க எப்படி சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்ல, வல்லவர் நல்லவர், இது என்னடா புள்ள பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்ல, இப்பெல்லாம் பேசாதீங்க, பேனர் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, முதல்ல நீ எடுக்கிறியா இல்லை இப்போ நான் எடுக்கவா அப்படின்னு சொல்ல, எடுக்காதீங்க அப்புறம் கை வைக்காதீங்க அவ்வளோதான், எங்கள் ஐயாவே போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சனியை சும்மா இருக்காமல் ஏற்றி விட, முத்துப்பாண்டி ஒரு அருவாள் எடுத்து, இது என்னன்னு தெரியுமா, அருவாள் அப்படியே கொத்தி போட்டு ஓடிடு அப்படின்னு சொல்ல, சனியை வந்துட்டு வேணாம்னு சொல்ல, அந்த பேனர்லாம் டர்ரு புருன்னு கிழிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. அதே சமயத்தில் சவுந்தரபாண்டி அவங்களும் வந்துட்டு உள்ள நுழையிறாங்க. எக்கா வா வந்து பாரு, ஏன் பேனர் பார்த்து நீ அசர போகிற, அப்படியே 6 அடி நீளத்துக்கு நிற்குமாக்கு, இருக்கிறதுல நம்ம தான் பெருசு அப்படின்னு சொல்ல, அதை பார்க்கத்தாண்டா நானும் ஆவலாக வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இறங்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு பிரேக்கை போட, அதை பார்த்து வந்துட்டு எல்லாருமே பயந்துடுறாங்க. ஏன் அறிவு கட்ட மூதி பார்த்து நிப்பாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, பிரேக்கை போடுறப்பெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா, ஒழுங்காக இறங்கி தொலை அப்படின்னு சொல்ல எல்லாருமே இறங்குறாங்க. எங்கடா எதுவும் பேனரை காணோம் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி தேடுறாங்க. அப்போது தச்சமே வந்துட்டு சிவபாலன் கீழே பார்க்குறாங்க. சவுந்தரபாண்டி பேனர் மேலே தான் சவுந்தரபாண்டி அவங்க கார் எல்லாமே நின்றுட்டு இருக்கு. எக்கா இங்கே தான்க்கா நிற்கும், சூப்பராக நிற்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேட, நிற்கும் உன் பேனர் மேலே தான்ப்பா நீயே நிற்க, உன் மூஞ்சி மேலே தான் நிற்க அப்படின்னு சொல்ல, கீழே பார்த்தா பேனர் இருக்குது. அதை பார்த்ததும் சவுந்தரபாண்டிக்கு அப்படியே கோவம் வருது. எல்லாருமே அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு முத்துப்பாண்டி வர்றாங்க. போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டு வைக்கணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்ல, நானே பர்மிஷன் கேட்கணுமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, யார் பேனர் நீ எடுத்து எறிஞ்சிருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே ஒரு பொங்கல் முடிகிற வரைக்கும் எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது, இல்லைன்னா உள்ளே பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. வாமா அப்படின்னு சொல்ல, எங்கடா நீ மட்டும் இருக்க, என் மருமக மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்ல, அவங்களாம் இனிமேதாம்மா வருவாங்க, நீ அங்கனக்குள்ளே நில்லு, அவங்க வந்ததும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கிளம்பிட, பாத்தியாடா உன் பையனுக்கு எவ்வளோ திமுறின்னு பாரு, உன் பேனரே கீழே எள்ளி போட்டிருக்கான் பாருடா, நடபாதையில் எல்லாம் மிதிப்பாகடா அப்படின்னு சொல்ல, சனியனை கூப்பிட்டு சவுந்தரபாண்டி முத்து எடுக்காங்க. என்ன பண்ணுறது, ஐயா தான் எடுத்து போட்டாரு அப்படின்னு சொல்ல, முதல்ல இவனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரை வாங்கி தொலை எனக்குனுக்கா, இவன் இந்த ஊரில் இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி கத்திட்டு இருக்காங்க. அடுத்த சைடு என்ன இது திடீர்னு வெடியெல்லாம் போட்டு அலப்பறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, நம்ம சண்முகம், பரணி, இசைக்கு எல்லாருமே வந்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு மாதம் என்ட்ரி கொடுக்க, ஐயா அத்தா இந்த பிள்ளைகளை பார்க்க 100 கண்ணு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆகன்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடா இது கண்ணு தெரியாமல் கருப்பு கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்துட்டு கலாய்க்க, ஒன்று அவமதிக்க தான் இந்த கண்ணாடி, அப்படி கூட உனக்கு அறிவு வர மாட்டேங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கவுண்டர் போட்டு வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டிக்கு ஒரு கண்ணாடி எடுத்தோம்ல அதை குடு அப்படின்னு சொல்ல, இசைக்கு வற்புறுத்தி போட்டு விட எல்லாருமே கண்ணாடி போட்டு பயங்கரமாக சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி வந்துட்டு இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா, உங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட வாய் சும்மா இருக்காதுல, என் மருமகளை பாருங்க அப்படியே சினிமா நடிகர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் தூள் கலப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணாதேன்னு சொல்ல, நடிகர் தான் சொல்கிறீங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் பட நடிகர் ரேஞ்சுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, ஏயா நீ அதெல்லாம் விட சூப்பராக இருக்கே அப்படின்னது, ஆமாம் எந்த இங்கிலீஷ் பட நடிகர் பட்டையும் வேட்டியும் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைகுண்ட சொல்ல, ஏப்பா என்ன நீ இப்படி பேசுகிற, அந்த கிறுக்கு பையன் பக்கத்தில் நிற்கும் அவன் குணம் வருதே அப்படின்னு சொல்ல, சை இவன் பக்கத்தில் கொஞ்ச நேரம் என்னன்னா அவன் வாட ஒட்டுதேப்பா நான் இங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட சொல்ல, என்னடா ஆளாளு கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா
பார்க்கலாம், உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி வாங்க எல்லாரும் அடுத்து உரி அடிக்கிற போட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உரி அடிக்கிறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு மாசா வந்துட்டு என்ட்ரி கொடுக்க அவன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக சவுந்தரபாண்டி காலில் விழுந்துடுறான். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த அன்னைக்கால இசைக்கு அவன் மண்டையை போட்டு நீ உடச்சு உசுரை வந்துட்டு இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு சொல்ல அதை நான் பார்த்துக்கிறேன்னதும் சண்முகம் வந்துட்டு ஸ்கெட்ச் போடுறியா இருறா அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முறைக்க அதுங்களையும் சனியை சும்மா இருக்காம சேர் எடுத்து அந்த திக்கும் போட்டது என்ன இது சேரு அப்படின்னு கேட்க நான் சேர்ல உட்கார போறேன் நீங்க வந்துட்டு சும்மா நின்று வேடிக்கை பார்க்க கூடாதா அதுக்கு தான் அப்படின்னதும் வைகுண்டன் நினைக்கிறாரு சோழியும் குடுவியும் சும்மா வந்துட்டு ஆடாதே இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னது எப்பா விடுப்பா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் அவன் உரியடிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கான். அதாவது இசைக்கியோட மண்டையை உடைக்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.